ஐலி, அம்மா நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ரேஷ்மா கூட நான் மட்டும் படத்துக்கு போறதுக்கு நீ ஓகே சொன்னியா? ஆமா, அவ கேட்டா நான் ஓகே சொன்னேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இத பாரு ஐலி, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். நீ வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க. ரேஷ்மா உன்கிட்ட வேற எதையோ சொல்லியிருக்கா. சொல்ல அவ என்ன சொன்னா? அவ என்கிட்ட சொல்ல என்ன இருக்கு? எனக்கே தெரிஞ்சதானே. நான் ஒதுங்கறதா நல்லது. உங்க பர்சனல்ல நான் தலையிடக்கூடாதுல்ல. ஐலி ப்ளீஸ் ஐலி, நீ இதுக்கு மேல எதுவும் பேசிடாத. நீ நான் அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டல்ல. ஐலி, நான் உன்னை லவ் பண்றேன். அத நானே உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இருந்தும் நீ இந்த மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க என்ன லவ் பண்ண என்ன சிவா? நான் தான் உங்களை லவ் பண்ணலையே. அதனாலதான் வேற யாரோட லைஃப்லயும் நான் தலையிட விரும்பல. நான் ரொம்ப தெளிவா தான் இருக்கேன். எனக்கு என் அம்மாவோட பிரச்சனையும் முடிக்கணும். உங்களுக்கு உங்க அப்பா கூட சேரணும். இதுக்காக தான் நம்ம 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேல உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல இல்ல இல்ல. நீ எப்பவும் ஸ்கூல்ல இருந்து என் கூட பைக்ல தானே வருவ. இன்னைக்கு நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ பாட்டுக்கு ஆட்டோல ஏறி வந்துட்ட. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் என்ன லைஃப் லாங் உங்க கூடவேவா வரப்போறேன்? அதான் இப்போல இருந்தே தனியா போக பழகிக்கிறேன். இது ஏன் இஷ்டம். அதையே நீங்க கேக்குறீங்க? நான் கேட்க தான் செய்வேன். ஏன்னா இதால கில்ட் ஆகிறது நான் தானே. நீங்க ஏன் சிவா கில்ட்டி ஆகணும்? நான் ஒன்னும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வேண்டப்பட்டவ இல்லையே. இல்ல, நீ வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. ரேஷ்மா என்னமோ உங்ககிட்ட சொல்லியிருக்கா. அதனாலதான் நீ இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க. இங்க பாரு, அது என்னன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். ரேஷ்மா என்ன சொன்னா உங்களுக்கு என்ன? அதுக்கு நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஓ, அப்படி என்ன லவ் பண்றியா? கண்டிப்பா கிடையாது. நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, எனக்கு என் அம்மாவோட ப்ராப்ளமை எப்படியாவது சால்வ் பண்ணணும், அவ்வளவுதான். வேற எதுவும் என் மனசுல இல்ல. இங்க பாரு, நான் நம்ப மாட்டேன். நீ உண்மையாவே என்ன லவ் பண்ற. அதனாலதான் உனக்கு ரேஷ்மாவை பார்த்தாலே கோவம் வருது. எனக்கு ஏன் அவ மேல கோவம் வரணும்? நான் நார்மலா தான் இருக்கேன். நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறதுனால நான் அந்த பதிலையே சொல்லுவேன். நீங்க எதிர்பார்க்காதீங்க. இங்க பாரு, நீ போய் சொல்ற ஐலி. நான் சொல்றதா உண்மை. ஐலி நில்லு. ஐலி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஐலி ஐலி, இங்க பாரு, நான் எதுக்காகவும் மாற போறதே இல்ல. உனக்கு அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அதை இப்பவே மறந்துரு. நீங்க மாறினா என்ன, மாறலனா என்ன, நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். பார்க்கலாம். அம்மா, பாவை எங்க? நீங்க மட்டும்தான் வரீங்க? என்ன நீ சொல்றீங்க? பாவைய நாங்க கூட்டிட்டு வரலையே. வழக்கமா டிரைவர் தானே அவளை கூட்டிட்டு வருவாரு. இல்ல ஐலி, டிரைவர் ஸ்கூலுக்கு போய் பார்த்தப்போ அவ ஆல்ரெடி கிளம்பிட்டான்னு சொன்னாங்களா? இவர் எதுக்காக தேவையில்லாத வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு? நான் தான் அவரை பாவைய பார்க்க ஸ்கூல் பக்கம் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் எதுக்கு அங்க போனார் அவரு? ஸ்கூல்லையும் அவர் கூட பாவையை அனுப்ப கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதையே மீறி எப்படி அவங்க பாவையை அவர் கூட அனுப்புனாங்க? இதை நான் சும்மாவே விட மாட்டேன். அவனை பத்தி தெரிஞ்சதானே இந்திரா, நம்மள என்னைக்கு அவன் நிம்மதியா இருக்க விட்டுருக்கான்? எதையாவது செஞ்சு நம்ம நிம்மதியை கெடுத்தாதானே அவனால நிம்மதியா இருக்க முடியும். இப்ப நீங்க எதுக்காக தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவர் ஒன்னும் அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணிரல. டேய், நீ என்ன அவ்வளவு ஈஸியா பேசிக்கிட்டு இருக்க? இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் உனக்கு ஏதாவது தெரியுமா? எங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி எத்தனை தடவை பாவை வீட்டுக்கு வராம போனா அப்ப என்னெல்லாம் நடந்திருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஏன் நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட பாவை காணாம போயிருக்கால? எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு எப்ப என்ன நடக்குன்னே தெரியாது. ஒரு தடவை பாவையோட உயிருக்கே கூட ஆபத்து வந்திருக்கு தெரியுமா உனக்கு? அதனாலதான் நாங்க குழந்தை ஸ்கூல்ல இருந்து வராம போனா இவ்ளோ டென்ஷன் ஆகிறோம். அந்த செலிய இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இப்படிதான் பாவைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டான். யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணல. கொஞ்ச நேரத்துல நாங்கெல்லாம் எப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? அதனாலதான் இந்திராணி, ஸ்கூல்ல இனிமே அவன் பாவையை கூட்டிட்டு போக வந்தா
அனுப்பக்கூடாதுன்னு அவ ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா. முடிஞ்சதையே எதுக்கு பேசிக்கிட்டு? அதான் பாவை மாமா கூட தான் இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு? ஐலி, நீ முதல்ல அவருக்கு கால் பண்ணி பாவைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லு. ம். என்ன ஐலி, ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவர்தான் பாவைய கூட்டிட்டு போனதா சொல்றாங்க. ஆனா அவரு பாவைய கூட்டிட்டு போகலன்னு சொல்றாரே. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் நீ எனக்கும் குழப்பமா இருக்கு. செழியன் அண்ணன் கூட்டிட்டு போயிருந்தா ஏன் இல்லைன்னு சொல்ல போறாரு? அதானே பார்த்தேன். நீ எப்படி அவனை விட்டு கொடுத்து பேசுவ? நாங்க எதெல்லாம் பிடிக்கல, அது கெட்டதுன்னு சொல்றோமோ அதெல்லாம் தானே உங்களுக்கு நல்லதா தெரியும். இந்திரா, சந்தேகமே வேணாம். அந்த செழியன் தான் பாவைக்குட்டிய ஏதோ பண்ணியிருக்கான். ஒண்ணு பாவை பாப்பாவை கடத்தி வச்சுக்கிட்டு நம்மள பிளாக்மெயில் பண்ண பார்க்கணும், இல்லனா ஏற்கனவே ஆன மாதிரி பாவைக்கு ஏதாவது ஆயிருந்து அவன் நம்ம கிட்ட அதை மறைக்கணும். இது ரெண்டுல தான் நிச்சயமா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. சும்மா உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அவர் தான் பாவையை கூட்டிட்டு போகலன்னு சொல்றாருல, அப்புறம் எதை வச்சு அவர் மேல பழிய போடுறீங்க? டேய், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியாடா? உனக்கு என்ன தெரியும் அவனை பத்தி? அவனாலதான் எங்க குடும்பத்தோட நிம்மதியே போச்சு. நீங்க நேத்து வந்துட்டு அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவனுக்கு நல்ல சர்டிபிகேட் கொடுக்குறீங்க. இது பாரு, இந்திராணி ரொம்ப தெளிவானவ. அவ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும். அவ ஒன்னும் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புற ஆள் கிடையாது. ஓகே, ஆனா அவளே அந்த செலினை ஒதுக்கி வச்சிருக்கான்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு நீயே யோசிச்சு பாரு. இந்திராணி மனசுல அவன் ஏற்படுத்தின காயம் காலத்துக்கு மறையாது. தயவு செஞ்சு இப்ப போயிட்டு இருக்க பிரச்சனையை பத்தி மட்டும் பேசுங்க. எதுக்கு இப்படி சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஏய், யாரா சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கிறது? அந்த செலியன் தான் கண்டிப்பா பாவைய கடத்தி வச்சிருப்பான். அதான் உண்மை. அது எப்படி மாமா அவ்வளோ கன்ஃபார்மா சொல்றீங்க? நீங்க என்ன நேர்ல பாத்தீங்களா? நான் நேர்ல எல்லாம் பார்க்கல, ஆனா அது அப்படித்தான் நடந்திருக்கும்னு நான் ஒரு யூகத்துல சொல்றேன். இதுதான் நடந்திருக்கும், நீ வேணா பாரு. ஐலிமா,